வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். தலைவர் தம்பி தலைமையில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் அவருக்கு வந்து இது 2வது படம். முதல் படம் வந்து மலையாளம்ல ஃபேலமின்னு ஒரு படம் வந்தது. முடிஞ்சா அந்த படம் பாருங்க. அந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடியா தான் இருக்கும். பேசிக்கலி இந்த படமே அவர் மலையாளம்ல தான் எடுக்க வேண்டியவர். ஏன்னா வந்து நிதிஷ் சகாதேவ் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் தான். ஸோ அங்கே இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. பட் வாட்ஸ் ஓவர் ரீசன் அந்த படம் அங்கே மெட்டீரியலைஸ் ஆகலை. பட் நல்லது தமிழில் வந்தது. ஸோ இன்னைக்கு தமிழில் ஜீவா நடிச்சு இந்த படம் வந்திருக்கு. இந்த கதையோட பிளாட் வந்து ரொம்ப சிம்பிள், அதே நேரத்தில் யூனிக்கான ஒரு பிளாட், எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் ஆகிற மாதிரியான ஒரு பிளாட் தான். ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து கொஞ்சம் கிரிப்பிங்காக இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் கிரிப்பிங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டியூரேஷன். இந்த படம் மொத்தமே 2 மணி நேரம் தான். மேபி இது மற்ற படமா இருந்ததுன்னா மேபி அவங்க வந்து இது என்ன மாதிரியான ஒரு கிராமம், இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க, இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படிங்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸே ஒரு 30-40 நிமிஷத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் படத்துக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ தட் மொத்த படமுமே 2.5 மணி நேரம் இல்லை 2.25 மணி நேரம் வந்திருக்கும். இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம 10th மினிட்ல அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. முதல் 10 மினிட்ஸ் கூட வந்து பஞ்சாயத்து தலைவர் ஜீவா அவருக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறது சின்னதா ஒரு சீக்வன்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டு இமிடியேட்டா கதைக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ அதுவே பயங்கர கிரிப்பிங்கா இருக்கு. ஜீவா ரொம்ப நாள் ஆச்சு அவர் இந்த மாதிரி ஒரு வைப்ரண்டா பப்ளியா ஒரு கேரக்டர் பார்த்து. ஏன்னா அவர் நிறைய சீரியஸான படங்கள் நடிச்சுட்டு வந்தாரு, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் நம்மளுக்கு எப்பவுமே ஃபேவரட்டான ஜீவா வந்து எஸ்எம்எஸ் படத்துல வந்த ஜீவா கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரியான படங்கள் தான் அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த விதத்துல தலைவர் தம்பி தலைமையில் வந்து ஒரு நல்ல ஆரம்பமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரியான கதைகள் நிறைய சூஸ் பண்ணணும். அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட வந்து பிளாக்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்க்கலன்னா அதுவும் பாருங்க. அந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானர். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். ஜீவா பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னாலே நிறைய வித்தியாசமான கதைகள் தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. பட் ப்ரிடாமினென்ட்லி எல்லாம் கொஞ்சம் காமெடியா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அவர் இந்த படத்துல இருந்து திருப்பி அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஜீவாக்கு ஈக்குவலா அடுத்து முக்கியமான 2 கேரக்டர் சொல்லணும் அப்படின்னா இளவரசு அண்ட் தம்பி ராமையா, இவங்க 2 பேரும் தான். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல வந்து இதை விட பெட்டரா யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கேஷுவலா ரொம்ப உண்மையா இருக்கு அந்த கேரக்டர், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அதுவும் தம்பி ராமையா வந்து அந்த கேரக்டரோட கொஞ்சம் கன்னிங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் இளவரசு, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். எப்போதுமே ஒரு டென்ஷனாவே இருக்கிற மாதிரியான ஒரு ஆளு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவர் ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாரு. நிறைய பேர் உங்களுக்கு வந்து இளவரசு அவரை வந்து அமிதாப் மாம்பா அந்த காமெடியில இருந்து தான் மேபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடில இருந்தே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இன்ஃபேக்ட் அவர் வந்து பகவதி படத்திலேயே நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன கேரக்டர் வருவார். அதுக்கப்புறம் சென்னை 28ல பார்த்திருக்கேன். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்த பீரியட்ல இருந்தே பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தவுடு கேரக்டர்ல வர அவரோட பேரு தெரியல, சாரி, பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. லப்பர் பந்து படத்துலயும் அவர் வந்திருப்பாரு. கெத்து தினேஷ் அவரோட ஃப்ரெண்டா வந்திருப்பாரு. அவரும் வந்து அங்கங்க போய் வத்தி வைக்கிறது, ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அது ஊர் ஃபுல்லா போய் வத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்த வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த பிளாட்ல அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் அதே நேரத்துல ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணுங்கிற அப்ஜெக்டிவ்ல இருந்தாலுமே இவங்க வந்து இந்த படத்தை ஒரு காமெடியா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மொத்த படமே ஒரு ஃபன்னி காமெடி மூவியா தான் இருக்கும். பட் பொதுவா வந்து காமெடின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே 2 டைப் ஆஃப் காமெடி சொல்லுவாங்க. அதாவது வந்து சீக்வன்ஸ் பேஸ்டு காமெடின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் பேஸ்டு காமெடி அப்படின்னா உதாரணத்துக்கு தெனாலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான படங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து சீக்வன்ஸா காமெடி இருக்கும். அதுல பயங்கர காமெடி மொமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ படம் பார்த்துட்டு வெளியில வரப்போ நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் மைண்ட்ல அப்படியே ஞாபகம் இருக்கும். அது இல்லைன்னா ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அப்படின்னோம்னா படம் அதோட கதை போக்கிலே போகும். பட் டயலாக்ஸ்ல நிறைய காமெடி வைப்பாங்க. உதாரணத்துக்கு பஞ்சதந்திரம் இல்லைன்னா வந்து பமல் கே சம்பந்தம் இந்த மாதிரி. ஸோ இந்த படத்தை வந்து இவங்க சீக்வன்ஸ் பேஸ்டு காமெடியை தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறப்போ ஃபன்னியா இருந்தாலுமே வந்து அந்த குபீர் சிரிப்பு மொமெண்ட் இருந்ததா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதே நேரத்தில் படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே ஏதாவது சீக்வன்ஸ் யோசிச்சு பார்த்து காமெடியா இருந்ததான்னா நம்மளுக்கு எந்த சீக்வன்ஸுமே மைண்ட்ல நிக்கல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பிளாட் வந்து அவங்க எடுத்துக்கிட்டது வந்து சீக்வன்ஸ் பேஸ்டு காமெடிக்கு பத்தல. ஆர் இவங்க இதை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா சீக்வன்ஸ் பேஸ்ட்ல இருந்து இந்த ஸ்லாப்ஸ்டிக்கா மாத்திருக்கலாம். லைக் சின்ன சின்ன விஷயத்துலயும் டயலாக் ஓரியன்டா நிறைய காமெடிஸ் கொண்டு வந்து சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ் அந்த மாதிரி அது ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு படத்துல. பட் படம் பார்த்துட்டு வெளில வர்றப்போ நம்ம மைண்ட்ல நிக்கிற மாதிரியான காமெடி எதுவும் ரெஜிஸ்டர் ஆகல அப்படிங்கிறதுனால மேபி இது இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து காமெடிங்கிறது வந்து சப்ஜெக்டிவ். சில பேருக்கு வந்து சிரிப்பு வராத விஷயங்கள் வந்து சில பேருக்கு சிரிப்பு வரும். ஸோ அது வந்து சப்ஜெக்டிவ் தான். பட் ஓவராலா படம் பார்க்குறப்போ இது ஒரு ஃபன்னி காமெடியான ஒரு மூவியா இருக்கும்.
நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து மலையாளம்ல வந்திருந்தா இன்னும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, தமிழ்ல வந்துருச்சு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி இல்லை. ஏன்னா மலையாளமை பொறுத்த வரைக்கும் இப்போ மெஜாரிட்டி அவங்களோட ட்ரெண்ட் வந்து 80% ஆஃப் த மூவி வந்து அவங்களுக்கு எய்தர் த்ரில்லரா இருக்கு இல்லைனா ஃபீல் குட் காமெடியா இருக்கு. ஸோ நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இந்த படம் மலையாளம்ல வந்திருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் தமிழுக்கு தான் இந்த மாதிரியான ஜானர் தேவை. நல்ல காலம் இது தமிழ்ல வந்தது. ஏன்னா இப்போ இந்த படம் ஹிட் ஆயிருச்சு. இன்டர்நெட்லயுமே நான் பார்த்தேன் இது பொங்கல் வின்னர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த படம் இப்போ சக்சஸ் ஆயிருக்கிறதுனால இந்த மாதிரியான நிறைய ஃபீல் குட் காமெடி ஜானர்ல நிறைய படங்கள் வரும். ஏன்னா இப்போ தமிழ்ல காமெடி மூவிஸுங்கிறதே எதுவுமே இல்லை. காமெடியன்ஸ் கூட இல்லை, எல்லாருமே வந்து ஹீரோவா நடிக்க போயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல ஃபுல் ஃபிளெஜ்டு காமெடி படம்னு வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 1-2 தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் வந்து அந்த ட்ரெண்டை இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ தட் இந்த படமோட சக்ஸஸ்னால அடுத்து நிறைய இந்த மாதிரியான காமெடி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரும். இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியா போய் ஒரு ஃபன்னியான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதே நேரத்தில் ஒரு சின்ன மெசேஜோட நம்ம வரணும் அப்படின்னா தலைவர் தம்பி தலைமையில் படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.